بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على من اصطفى من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم. عن ابن عباس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: نعمتان مغبوب فيهما كثير من الناس والصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலக பொதுவரை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்கும் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் ஒளியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை புரடாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிரப்பமாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே நம் அவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. நாம் வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டு நம்மையும் நம் அவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தல்வானாக. ஆமீன். இறுதியாக, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நல்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கீனா அதாபன் நார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். எந்த வார்த்தையை பேசுகின்றோமோ, எந்த வார்த்தையை கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய அச்செவிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக அதை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மோமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலகத்தில் மனித இனத்திற்கு தேவையான அத்துணை உபகாரங்களையும் செய்து கொண்டிருக்கின்றான். என்னென்ன உபகாரங்கள் தேவைப்படுகின்றனவோ அனைத்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்து கொண்டிருக்கின்றான், செய்து கொண்டிருப்பான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்வதற்கு இல்லை. ஆனால் சில நேரங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்யவில்லை என்பதாக சொல்லக்கூடிய நாம் அதை சரியாக பற்றி பிடிக்கவில்லை என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய மாறாக அல்லாஹ் செய்யவில்லை என்பதாக ஒருபோதும் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் ரப்புல் ஆலமீன்
என்னென்ன உபகாரங்களை செய்திருக்கின்றானோ அந்த உபகாரங்களை உட்கொள்ளக்கூடிய ஒரு உடலமைப்பையும் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த உடலமைப்பும் சீராக சரியாக செம்மையாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உபகாரங்கள், அந்த ரிஸ்குகள் அனைத்தும் சரியான பாதையிலே தன்னுடைய உடலுக்கு செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே மனிதர்களுக்கு இவ்வுலகத்திலே அனைத்து உபகாரங்களும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது தேவைப்படுகின்றது. பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பார்கள். உண்மையிலேயே அது நிதர்சனம்தான். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மற்ற எல்லா செல்வங்களும் மனிதர்கள் அதை சரியாக பற்றி பிடித்துக் கொள்ள முடியும். எனவே உலக செல்வங்களை விட அல்லாஹ் கொடுத்த உடல் செல்வம் இருக்கின்றதே, அதுதான் அனைத்து செல்வங்களை விட சிறந்தது என்பதாக சொல்லப்படும். இன்னும் சொல்வதானால் மற்ற செல்வங்களை பெறவும் பெற்ற செல்வத்தை முறையாக பயன்படுத்த அனுபவிக்கவும் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உடல் ஆரோக்கியம் என்பது இன்றியமையாத நிகழ்வாக பெருமக்களே திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனிடம் எத்தனை செல்வங்கள் இருக்கலாம், உலகத்திலே வாழக்கூடிய மக்களிடத்திலே எவ்வளவு செல்வங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இருந்த போதிலும் அவரிடத்திலே ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அதனை கொண்டு அவர் விரும்பியதை ஒருபோதும் எதுவும் செய்ய முடியாது. அந்த உபகாரங்கள் அவருக்கு, அந்த ரிசுக்காத்துகள் பயன் தராது என்பதை பெருமக்களை சொல்ல வேண்டிய அவசியத்திலே நாம் இல்லை. ஒவ்வொரு உடலமைப்பும் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவார்கள், வைத்தியமும் பத்தியமும். மனிதர்களிடத்திலே செல்வங்களை கொட்டி கிடந்தாலும் சரி, அந்த வைத்தியம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த பத்தியத்தின் மூலமாக அவர் சம்பாதித்த, அவருக்கு கிடைத்த எந்த செல்வமும் அவருக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பதாக சொல்லுவார். பெருமக்களே, அந்த அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா ரிஸ்குகளையும் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். அதே நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லாத, இறைவனிடத்திலே கூறப்படாத இச்செல்வமும் அவனிடத்திலே இல்லை என்பது நிதர்சன உண்மை. எந்த செல்வங்கள் எதை வைத்து பெறப்பட வேண்டுமோ, எந்த உபகாரங்கள் எந்த அமைப்பை கொண்டு தேடப்பட வேண்டுமோ அந்த உடலமைப்பை பற்றியும் நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை நன்கு பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கின்றார்கள். செல்வங்களிலேயே மாபெரும் மிகப்பெரிய செல்வமாக பெருமக்களே மக்களிடத்திலே கருதப்படுகின்றது என்னவென்று சொன்னால் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வாகும். இதே உலகத்தில் யாருமே எந்த மனிதராலும் மறுக்கப்படாத நிதர்சன உண்மை. நிழலின் அருமை நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், நிழலில் அருமை தெரிய வேண்டும் என்று சொன்னால் வெயிலில் அனுபவப்பட்டவர்களுக்குத்தான் நிழலினுடைய அருமை தெரியும். வெறுமனே வெயிலில் அனுபவப்படாமல் குளிர் சாதனத்திலேயே நாம் இருந்துவிட்டோம் என்று சொன்னால் வெயில் எப்படி இருக்கும், அதனுடைய சூடுகளுடைய அந்த தன்மை எப்படி இருக்கும் என்பதை பெருமக்களே அறிய முடியாது. அந்த வெயிலினுடைய தாக்கம் வேண்டும் என்று சொன்னால் வெயிலினுடைய தாக்கத்தை நம் உடலிலே ஏற்படுத்தினால் மட்டும்தான் அதனுடைய தாக்கத்தை அறிய முடியும். அதே போன்றுதான் நோயாளிகளிடம் கேட்டால்தான் நோயற்ற வாழ்வின் அருமை தெரியும் என்பார்கள். நமக்கு நோய் இல்லாமல் இருக்கின்றது என்பதை சந்தோஷத்தை படுவதை விட நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை நோயாளிகளிடம் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படும். இன்றைக்கு பெருமக்களே நோய் இல்லாத வாழ்வு என்பது பகல் கனவாக ஆகிவிட்டது. இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கலாம், நோய் ஒரு மனிதத்திலே இல்லை என்று சொன்னால் பகல் கனவு என்பதாக சொல்லுவார்கள்.
பகலிலே இவர் கனவு காணுகின்றார். பகல் கனவு என்பது என்றைக்குமே நிலைத்திருக்காது, நிலைக்கவும் முடியாது என்பதாக முன்னோர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே இன்னைக்கு நோயில்லாத வாழ்க்கை என்பது பெருமக்களே பகல் கனவாக ஆகிக் கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. நோயிலே 2 விஷயங்களை நம்முடைய மார்க்கம் சொல்லுகின்றது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில 2 விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று இறைவனால் கொடுக்கப்படும் சோதனை. ஒன்று அவரால் ஏற்படுத்தாமல் இறைவன் புறத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு நோய் வந்து விட்டது என்று சொன்னால் அதிலேயும் 2 விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒன்று அவருக்கு கொடுக்கப்பட்ட நோய் அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்கலாம், அல்லது அது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட உலகத்திலேயே அவருக்கு வேதனையாக இருக்கலாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமாக பிரிப்பார்கள். அதே போன்று 2வது விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த நோயை அல்லாஹ்வால் கொடுப்பதில்லை, அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட நாம என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த நோயை தேடிக்கொள்வது. இதுல 2 விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். இதை பற்றி நம்முடைய மார்க்கம் எந்த அளவு ஊர்ந்து சொல்லுகின்றது என்று சொன்னால் பெருமக்களே, ஒருவர் தனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை அல்லாஹ்வால் நோய் கொடுக்கப்படவில்லை, அல்லாஹ்வுடைய சோதனை நமக்கு வரவில்லை, இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்தாமல் அதை நாசமாக்கினோம் என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை நம்மளா என்ன செஞ்சிடறோம், அதை நாசப்படுத்திட்டோம். எதையெல்லாம் மார்க்கம் செய்யக்கூடாது என்பதாக சொல்கின்றதோ, உங்கள் உடலிலே எதுவெல்லாம் செலுத்தக்கூடாது, இந்த மருந்துகள் செல்லக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்கின்றத பெருமக்களை, அதையெல்லாம் நாம தேடிக்கொண்டோம் என்று சொன்னால் மறுமையில் அவருக்கு விசாரணை உண்டு என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை அழகாக சொல்லுவார்கள். அல்லாஹ்வும் இப்படி சொல்லுவான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், பின்னர் அந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு மறுமை நாள் ஒன்று இருக்கின்றது. சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின், அந்த நாளிலே இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்ட யௌமைதின் அனின் நஈம், இவ்வுலகத்திலே உங்களுக்கு அளிக்கப்பட்ட ஆரோக்கியத்தை அருள்கொடைகளை பற்றி நிச்சயமாக சத்தியமாக நாம் கேட்போம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பெருமக்களை சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று மற்றொரு இடத்திலே எல்லோருக்கும் தெரிந்த அத்தியாயம் தான் யாசீனுடைய சூறாவிலே ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வருவான். அல்யோம நஹ்திமு அலா அஃப்வாஹிம், அந்த நாளிலே உங்களுடைய வாய்களுக்கு நாம் சிகில் வைப்போம், உங்களுடைய வாயை நம்ம பூட்டு போடுவோம். அல்யோம நஹ்திமு அலா அஃப்வாஹிம், உங்களுடைய வாயை நாம் வத்துகல்லிமுனா, நாம் பேச வைப்போம். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், நீங்கள் செய்தது பற்றி உங்களுடைய கரங்கள் கால்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நம்மிடத்திலே சாட்சி சொல்லும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த உடலமைப்பை நமக்கு கொடுத்தாலோ அதை நீங்கள் சரியாக ஆரோக்கியமாக நீங்கள் பேணவில்லை என்று சொன்னால் அந்த உடலமைப்பையே அந்த உறுப்புகளையே நாம் என்ன செய்வோம், பேச வைப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமக்களை தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். எனவே ஆரம்பத்திலே சொன்னதை போன்று ஒன்று அல்லாஹ்வால் ஏற்படக்கூடிய, அல்லாஹ்வால் கொடுக்கக்கூடிய சோதனையின் மூலமாகவோ அல்லது வேதனையின் மூலமாகவோ நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். இரண்டாவது அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய ஆரோக்கியத்தை நாம என்ன செய்கின்றோம், பாழ்படுத்துகின்றோமே, இதற்கு நிச்சயமாக உங்களுக்கு கேள்வி எனக்கு இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இஹ்தஸிமு ஹம்ஸ கபுல ஹம்ஸின், 5 விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னால் 5 அருட்கொடைகளை நீங்க என்ன செய்ய தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அதிலே ஷபாபக கபுல ஹரமிக், முதுமை உங்களுக்கு வருவதற்கு முன்னால், முதுமை உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் இளமை பருவத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், ஆனால் இன்றைய நவீன காலத்திலே பெருமக்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய வாலிப பருவத்திலேயே அவரால் எந்த ஒரு உலக ரீதியான விஷயமாக இருக்கட்டும், மார்க்க ரீதியான விஷயமாக இருக்கட்டும், அந்த உடலமைப்பு அவருக்கு சீராக நடமாடி கொடுப்பதில்லை.
நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்களிலே முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஷபாபக கபுல ஹரமி, உங்களுக்கு வயோதிகம் அடைவதற்கு முன்னால், உங்களுடைய நரம்புகள் முதிர்வு அடைவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு வாலிபத்தை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் பெருமக்களே, அதை பேசிக்கொண்டே செல்லலாம். ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் விஷயமாக நம்மை இந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்றைய நவீன காலகட்டத்திலே அந்த வாலிபம் தவறிவிட்டது என்று சொன்னால் முதுமையில் நிச்சயமாக அவரால் உலக ரீதியான உபகாரங்களாக இருக்கட்டும், மறுமை ரீதியான காரியங்களாக இருக்கட்டும், எந்த நிலைமையிலும் அவரால் செயலாற்ற முடியாது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நிதர்சனமான உண்மை பெருமக்களே, ஒரு காலம் இருந்தது, வயோதிகம் அடைந்தாலும் கூட அந்த வயோதிகத்தை கொண்டு அவர்கள் ஏற்படுத்திய உணவினங்கள், உரம் இல்லாத உணவு வகைகள், எந்த விதமான கொல்லி அந்த மருந்துகளும் இல்லாத ஒரு நோயற்ற ஒரு வாழ்க்கையை நடத்திய ஒரு பொற்காலம். அக்காலகட்டத்தில் இருந்தவர்கள் பெருமக்களே, இன்றைய காலகட்டத்தில் அவர்களால் உடலமைப்பை சீராக அதிகபட்சம் கூட சொல்ல முடியாது, நடத்த முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே, நவீன காலகட்டத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு வகைகள், நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லா விதத்திலும் உரங்கள் இல்லாத உணவுகளை இன்றைய உலக மக்கள் அடைய முடியுமா, உட்கொள்ள முடியுமா என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்களே, சத்தியமாக முடியாது. சத்தியமாக அது குர்ஆன் ஒருபுறம் இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் ஒருபுறம் இருக்கட்டும், உணவு வகைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் உட்கொள்ளும் உணவு முதல் நம்முடைய உடலிலே செலுத்தக்கூடிய என்னென்ன மருந்துகள் இருக்கின்றதோ அனைத்துமே பெருமக்களே உரங்கள் இல்லாத உணவுகள் இல்லை. எல்லாமே மனிதர்களுக்கு உரங்களாக, அது பிசினஸ் ஆக, அதை ஒரு வியாபாரமாக இன்றைய உலக சமுதாயம் என்ன ஆக்கிட்டு அப்படின்னு சொன்னா அதை உருவாக்கிட்டார்கள். எனவே இந்த உரங்கள் இல்லாத உணவுகளை நம்மால் தவிர்க்க முடியுமா என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்களே, நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் நான் உரம் இல்லாத உணவுகளை என்னால் உட்கொள்ள முடியும் என்பது சாத்தியமில்லாத விஷயம். எங்கே தேடி சென்றாலும், எந்த உணவு வகையில நீங்கள் தேடி எடுத்தாலும் அந்த உணவு வகையிலே உரங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்படி உரங்களுடன் உறவாடக்கூடிய இந்த உடல்கள், எப்படி ஆரோக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய உடல்களாக இருக்கும் என்பதை பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஷபாபக கபல ஹரமி, உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை சரியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு காலம் வயோதிகத்திலே தெளிவாக இருந்தவர்கள் வாலிபத்திலே வயோதிகம் அடைந்த பின்னும் அக்காலகட்டத்தில் உரமில்லாத உணவுகளை உண்டவர்கள் ஏதோ நடமாட முடிகின்றது சில மருந்துகளை கொண்டு. ஆனால் வரக்கூடிய இந்த நவீன காலகட்டத்திலே வருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்நவீன காலகட்டத்திலே பெருமக்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபம் என்பது இனி வரக்கூடிய வயோதிகத்திலே முறையாக செயல்படுத்த முடியுமா என்பதை ஆராய்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்களே, நிச்சயமாக முடியாது. எனவே இதையெல்லாம் வைத்துத்தான் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே எப்படி வாழ்க்கை காலங்கள் திசை மாறும் என்பதை முன்வைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்ன வார்த்தை, உங்களுக்கு உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம பார்த்தோம் பெருமக்களே, இன்னைக்கு மருத்துவமனைகள்ல பார்க்கிறோம், ஒரு காலம் இருந்தது வயோதிகர் தான் என்ன செய்ய முடியும், மருத்துவமனையில போய் சொல்ல முடியும் என்பதாக. இன்றைக்கு காலங்கள் மாறிவிட்டது. வயோதிகரை விட வாலிப பருவத்தில் உள்ள உடல்கள் இன்றைக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஒத்துழைப்பது என்பது ஆகார விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு வாலிபர்களாக இருக்கக்கூடிய அந்த துடிப்புடன் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் ஏதோ தேடிக்கொள்வதை போன்று, ஏதோ பிற்காலத்திலே நாம் எல்லா விஷயங்களையும் தேடிக்கொள்வோம். அது மார்க்க ரீதியான விஷயமாக இருக்கட்டும், உலக ரீதியான விஷயமாக இருக்கட்டும், பின்னால் தேடிக்கொள்ளலாம். ஏன், எனக்கு வயது இருக்கின்றது என்பதாக அந்த துடிக்கக்கூடிய அந்த இளம் ரத்தம் என்ன செய்கின்றது என்று சொன்னால் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றது. பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வரக்கூடிய காலகட்டம் என்பது இந்த ரத்தம்
நாளைக்கு சுண்டாது. இந்த உடலமைப்பு என்பது நாளைக்கு நமக்கு பயன்படாது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்க என்ன செய்ய, உங்களுடைய வாலிபத்தை சரியாக பயன்படுத்துங்க. இதுல என்ன புரியுது நமக்கு? மார்க்கம் எதையெல்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கின்றதோ, போதை பொருட்கள், குடி போதைகள், சாராயங்கள், என்னென்னவெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு இந்த ஒற்றை வார்த்தைகளிலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது வாலிப பருவத்திற்கு. இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? இஸ்லாமிய வாலிபரிடத்திலே நாம சொல்ல முடியுமா? உலக ரீதியாக நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு சாதாரணமாக ஆகிவிடுகின்றது. குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹராம் என்று சொல்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வன்மையாக தடுத்திருக்கின்றார்கள் என்பதை ஒருபுறம் வைத்துக் கொள்ளலாம். இதே நேரத்தில் அல்லாஹ்வும் சொல்கின்றார், உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எல்லாம் போதை 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 மையத்திலே தவழக்கூடிய இளமை பருவமாக ஆக்கிவிட்டது, ஆகிக்கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, இந்த வாலிப பருவம் நாளை நீங்கள் உங்களுடைய இந்த உடலமைப்பு உங்களுக்கு சரியாக பயன் தருமா என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பருவத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், உங்களுடைய மனைவி மக்கள் ரோட்டிலே நிற்கக்கூடிய ஒரு விடயத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. இக்காலகட்டத்தில் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எத்தனையோ மனைவி தன் கணவன் குடிகாரனாக இருப்பதை கொண்டு இன்றைக்கு உலக ரீதியாக நாம் பார்க்கின்றோம். அவன் மாட்ட குடிச்சுக்கிட்டு திரிகிறான், வேலைக்கு போற 1000 ரூபாய் கிடைக்கிறது. அந்த 1000 ரூபாய் உதாரணத்திற்கு நாம சொல்லுவோம், ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுல பாதி எடுத்துடுறான், குடிச்சிட்டு வந்துடுறது. இங்க என்ன செய்வான் மனைவி? பெருமக்களே, குடும்பத்தை ஓட்டணும், பிள்ளைகளை சரிவர நம்ம என்ன செய்யணும், கல்வியில கொண்டுட்டு போகணும். இக்காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. கடைசியில் எங்க வந்து நிற்கப்படுது? கடன்காரன் வட்டிக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்பொழுது உருவாகக்கூடிய ஒரு வாலிப பருவம் ஏற்படுத்தி விடுகின்றது. கடன்காரன் வீட்டிலே இருக்கின்றான் வட்டி வாங்குவதற்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காரணம் யார் பெருமக்களே? இந்த வாலிப பருவத்திலே நீ செய்யக்கூடிய அந்த போதை பொருட்கள், நீ உட்கொள்ளக்கூடிய அந்த போதை பொருட்கள் உன்னுடைய உடம்பையும் கெடுத்து விடுகின்றது, உன்னுடைய குடும்பத்தையும் பெருமக்களை நடு ரோட்டிலே வந்து நிற்பாட்டி கேள்விக்குறியாக ஆக்கி விடுகின்றது. இதையெல்லாம் வைத்துத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷபாபக கபுல ஹரமி, முதுமை உன்னை வந்து அடைவதற்கு முன்னால் நீ என்ன செய்ய, வாலிபத்தை சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வசிஹத், உன்னுடைய ஆரோக்கியம், கபல சக்கமி, உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள். எப்படி நோய் வருவதற்கு முன்னால்? பெருமக்களே, நோய் இதை செஞ்சா நோய் வரும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. உடல் கெட்டு போகும், கிட்னி அடிபடும், எல்லாம் அடிபடும் என்பதை தெரிகின்றது. அதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை எதை செய்யணும், எதை சாப்பிடணும் என்பதை நீ என்ன செஞ்சிரு, தீர்மானித்துக் கொள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வகனமக், மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, கபுல ஃபக்ரி, உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால், கடங்கார வருவான், ரோட்ல நிற்பான் என்ற வறுமை வருவதற்கு முன்னால் அந்த வறுமையை நீ எப்படி தவிடுபடியாக ஆக்க வேண்டும் என்பதை உழைப்பை நீ கற்றுக்கொள். நீனும் என்ன செய்கிறா, ஊதாரி ஆகி உன்னுடைய குடும்பம் பிள்ளைகளையும் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பருவம் ரோட்டிலே நிற்பாட்டி கேள்விக்குறியாக பெருமக்களை ஆக்கி விடுகின்றது. நான்காவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகராயிக்க கபுல ஷஅபக், வேலை பளுக்கள் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை நீ என்ன செய்ய, பயன்படுத்திக் கொள். எல்லாமே தேவை பெருமக்களே, ஓய்வும் தேவை, வேலையும் தேவை, எல்லா விஷயங்களையும் பெருமக்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரிசமமாக சொல்லி காட்டுகின்றார். கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ ஹயாத்தக கபுல மௌத்து, உனக்கு மௌத்து வருவதற்கு முன்னாடி உனக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கும்பா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு கொடுத்த உயிரை பற்றி உனக்கு நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்பான். உன்னுடைய வாலிபத்துல, உன்னுடைய வயோதிகத்துல, நீ நடக்கக்கூடிய நாட்கள்ல என்னென்ன விஷயங்கள் செய்தாயோ ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு நொடிகளுக்கும் என்ன செய்யப்படும் நாளைக்கு கேள்வி உனக்கு இருக்குது. உனக்கு கொடுத்த ஹயாத்தை மௌத்து வருவதற்கு முன்னாடி சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிப்பார்கள், நேமத்தானி மௌபூபுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மனிதர்களில் அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க, ரெண்டு விஷயங்கள்ல ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க உலகத்தில்.
ரெண்டு விஷயங்கள்ல ஏமாற்றம் அடைஞ்சிடுறாங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, நேமத்தானி சிகத்தும், ஆரோக்கியத்துல ஏமாற்றம் அடைஞ்சிடும். இன்னைக்கு யாரை எடுத்துக்கிறீங்க? அதான் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், உன்னை அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றான் என்பதை நீ விளங்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவமனையை சென்று என்ன செஞ்சிரு, பார்த்துக்கொள் என்பதாக சொல்லுவார். மருத்துவமனையில பார்த்தா தான் எத்தனை நோயாளிகள் எப்படி எல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை உனக்கு அல்லாஹ் சிகத்தை கொடுத்திருக்கிறான் பாரு, இதை பார்த்து உனக்கு தெரியும் என்பதாக சொன்னார். எனவே ரெண்டு விஷயங்கள்ல மனிதர்கள் இந்த உலகத்துல தப்பவே முடியாது. இதுல இந்த வலையில மூழ்கிறாங்க, அகப்பட்டுறாங்க. ஒன்று சிகத், ஆரோக்கியம் என்பது பெருமக்களே அது கிடைக்காமல் போய் விடுகின்றது. இரண்டாவது ஓய்வு. ஓய்வு இன்றைக்கு நீங்க சிந்தனை செஞ்சு பார்க்கலாம். குடும்பத்துக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டி இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம், எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருவோம், சம்பாதிச்சு வச்சிருவோம். பின்னாடி நம்ம என்ன செஞ்சிடலாம், ஓய்வு எடுத்துக்கலாம் என்ற நோக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னாடி ஓய்வு எடுத்துக்கலாம் என்பதை அவர்கள் நினைத்து முன்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாம் வேலை பழுவினால் என்ன செஞ்சிடறாங்க, கழிச்சிடுறாங்க. எந்த நேரத்தில் அவங்க ஓய்வு எடுக்க வேண்டுமோ அந்த ஓய்வு என்பது கபரிலே கிடைக்கின்றது. நிறைய மக்களை பார்க்கணும், அந்த பழு தூக்கக்கூடிய வேலைகள்ல அவங்களுடைய உடல்கள் என்ன ஆகிற பிரச்சனை, ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்படுகின்றது. நீங்க நல்ல யோசனை செஞ்சு பார்க்கணும். ஏதாவது உறுப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிடறான், பாதிக்க வச்சிடறான். ஏன் காரணம் என்ன, நாமளா என்ன செஞ்சுக்கிறோம், பின்னாடி ஓய்வு எடுத்துக்கிறோம், சம்பாதிச்சு என்ன செய்வோம், பின்னாடி ஊருக்கு வந்து நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீ சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே உன்னுடைய ஏதாவது ஒரு உறுப்புகள் என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா பழுதடைந்தது பெருமக்களே. எனவே மனிதர்கள் தப்ப முடியாத ரெண்டு விஷயங்கள், அஷ்ஹா ஆரோக்கியம், வல் ஃபரா ஓய்வு. இதை விட்டு மனிதர்கள் தவிர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரே ஒரு சம்பவம், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நேரம் என்ன செஞ்சிருவாரு, தொழுதுகிட்டே இருப்பாரு, நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாரு. நல்லா கேளுங்க, ரெண்டு விஷயங்களையும் என்ன செய்து மார்க்கம் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை அப்துல்லா இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட விடுறாங்க. கூப்பிட விட்டு அந்த சஹாபிட்ட கேட்கிறாங்க, உங்களை பத்தி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. யாரை சொல்லலாம், என்ன விஷயம் இங்க கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், நாம கேள்விப்பட்டோம், எந்த நேரம் பார்த்தாலும் நீங்க என்ன செய்றீங்க, பகல் முழுவதும் நோன்பு நோட்டு கொண்டு இருக்கின்றீர்கள், இரவு முழுவதும் என்ன செய்றீங்க, தொழுதுகிட்டே இருப்பதாக எனக்கு என்ன செய்யப்படுச்சு, சில சஹாபாக்கள் மூலியமாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. நல்ல விளங்கன பெருமக்களே, இபாதத்து தான், வணக்க வழிபாடுகள் தான். அப்ப அவர் சொல்றாரு, நான் நன்மையை நாடி அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துல யார சொல்லலாம், நான் இரவு முழுவதும் என்ன செய்யறேன், தொடர்ந்து நோன்பு வைப்பேன், பகல் முழுவதும், இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே இல்லை, நான் இபாதத் செஞ்சுக்கிட்டுதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, இந்த சட்டத்தை உங்களுக்கு கொடுத்தது யார், அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் சொன்னானா, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நாளைக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். உங்களுடைய உடலமைப்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கொடுத்த நரம்புகளுக்கு, நாம் கொடுத்த உடலமைப்புக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை எப்படி பேணினீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்பானே, அதுவும் ஒரு இபாதத்து தானே, அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அப்ப அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிச்சு சொன்னாங்களா, பெருமக்களை சிந்தனை செஞ்சு பார்க்கணும், அல்லாஹ் எனக்கு தாக்கத்தை கொடுத்திருக்கான். யார சொல்லலாம், எப்படிங்க அல்லாஹ் எனக்கு தாக்கத்தை கொடுத்திருக்கிறான். என்ன தாக்கத்து, பகல் முழுவதும் எத்தனை நாள் நான் நோன்பு வச்சிருவேன், இரவு முழுவதும் தூக்கம் இல்லாம நான் என்ன செஞ்சிருவேன், தொழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு அல்லாஹ் தாக்கத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்தாலும் இவ்வளவு பெரிய விஷயங்களை உங்களுக்கு முறையிட்டது, கட்டளையிட்டது யார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்களாம், அதை இப்பவே என்ன செஞ்சிருங்க, நீங்க மாற்றி அமைச்சிருங்க. இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோப பார்வை உங்கள் மீது விழுந்து விடும். சில காலம் நோன்பு வையுங்கள், சில காலம் விட்டு விடுங்கள், சில நேரம் தொழுகுங்கள். தொழுகுனா நீங்க நினைச்சிடாதீங்க பர்லு தொழுக அப்படின்னு சொல்லிட்டு, பர்லு தொழுக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுக, உயிர் போற நேரத்துல கூட தொழுதாகணும். இந்த நஃபீலான தொழுக, சுன்னத்தான தஹஜ்ஜுடைய தொழுக, இதை சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்போ எந்த நேரமாக இருந்தாலும் சில நேரங்களில் நீங்க தொழுகுங்க, சில நேரங்களில் விட்டுருங்க, சில நேரங்களில் என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க, சில நேரங்களில் நோன்பு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணுக்கு நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். எனவே உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஓய்வு நேரங்களை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சிலவற்று இருக்கின்றது. அதை நீங்க என்ன செய்யுங்க, மனைவியுடைய கடமைகளை பூர்த்தி செய்யுங்க.
உலக ரீதியான உங்களுடைய குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய செலவீனங்கள் சில விஷயங்கள் இருக்கின்றது, அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நீங்கள் செய்யுங்கள். எனவே மாதத்திலே 3 நாட்கள் நோன்பு வைத்தால் உங்களுக்கு போதுமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே மீண்டும் அந்த சஹாபி கேட்டா, நான் நாள் முழுவதும் நோன்பு வைக்கிறவன், நாள் முழுவதும் இரவு முழுவதும் தொழுகிறவன், இந்த மாசம் 3 நோன்பு வச்சா எனக்கு இவ்வளவு செய்யக்கூடிய நன்மையில் அல்லாஹ் கொடுத்துருவானா அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, மாதம் 3 நோன்பு வைக்கிறது 10 மடங்கு நன்மையை உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். எனவே நீங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதுதான் முக்கியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது மீண்டும் அப்துல்லாஹ் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், அப்படின்னா நான் என்ன செய்யறது? நீங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இபாதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறைகள் எப்படி இருந்தது என்பதாக அப்துல்லாஹ் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது பாதி நாட்கள் நோன்பு இருப்பார்கள் வருடத்தில். ரமலான கழிச்சு பர்லான் நோன்பை தவிர மீதி நாட்கள் தன்னுடைய ஓய்வை, ஆரோக்கியத்தை, உடலமைப்பை பேணிக் கொள்வார்கள். இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பெருமக்களே வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த ஆரோக்கிய உடலமைப்பை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நோய் என்று சொன்னால் பொருந்திக் கொள்வோம். ஆனால் நாம தேடிக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் உங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை பற்றி நாளை மறுமையிலே நிச்சயமாக நாம் கேள்வி கேட்போம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே சீராக உடலமைப்பை கொடுத்து அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது எந்த விதமான அல்லாஹ் கொடுத்த உறுப்புகளும் முடங்கி விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொடுப்பானாக. ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆரோக்கியமாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.